நாம் செய்கின்ற இபாதத்துகளின் கூலியை அல்லாஹ் நிறைவாக அந்த மறுமை நாளில் தந்தருளி அவனுடைய ஏவல் விளக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாகவே மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, மாதங்களிலேயே மிகச்சிறந்த மாதமாகிய புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் சிறப்பாளனும் கருணையாளனுமாகிய அந்த அல்லாஹுவை பற்றி நாம் தொடர்ந்து இந்த புனிதமிக்க ரமலானில் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுவை பொறுத்தவரையில் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து வகையான காரண காரியங்களையும் இந்த மனித சமூகத்திற்காக வேண்டி ஏற்பாடு செய்து தன்னிகர் இல்லாத கியாம நாளின் அதிபதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திகழ்கிறான் என்பது இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் என்பவன் யார்? சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் சிறப்புமிக்க அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நாம் இன்ஷா அல்லாஹ் அறிய போகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் எண்ணற்ற மதங்கள் உண்டு, மார்க்கங்கள் உண்டு, ஆன்மீக சித்தாந்த வழிமுறைகள் உண்டு. எல்லோரும் ஒவ்வொரு வகையான கடவுள் கொள்கையை இந்த மனித சமூகத்திலே நம்பி வழிபட்டு பின்பற்றி வருகிறார்கள். ஒரு மனிதன் தனக்கு நிம்மதி இல்லை, மன அமைதி இல்லை, சாந்தி வேண்டும், தனக்கு மன அமைதி வேண்டும் என்று ஒரு கிறிஸ்தவ அன்பரை சந்தித்து கேட்டால் சர்ச்சுக்கு அழைத்து சென்று இயேசு பெருமானை வழிபடச் சொல்லி அவர்தான் உங்களை ரட்சிக்கக்கூடியவர் என்று போதிப்பார் ஒரு கிறிஸ்தவ அன்பர். அதே நேரத்தில் ஒரு இந்து சகோதரனை சந்தித்து மன அமைதியை தேடி வருகிற ஒரு மனிதர் கேட்டால் அவர் வணங்குகின்ற ஏதாவது ஒரு தெய்வங்களை சுட்டி காண்பித்து அதற்கு அருகிலே போய் நின்று கொண்டு வணக்க வழிபாடு செலுத்துங்கள், உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் என்பார். அதே நேரத்தில் மன அமைதி தேடி வருகிற அந்த அன்பர் ஒரு நாத்திகவாதியை சந்தித்தாலோ, கடவுள் எல்லாம் ஒன்றுமில்லை, கடவுளை கற்பிப்பவன் முற்றால், எல்லாம் இயற்கைதான், உனக்கு மன அமைதி வேண்டுமானால் இதை செய் அதை செய் என்று நாத்திக சிந்தனையை போதிப்பார். அதே ஒரு மனிதர் முஸ்லிம்களை சந்தித்தாலோ, அல்லாஹுவை பற்றி அறியாத மக்களாக இருந்தால் நாகூருக்கோ ஏர்வாடிக்கோ ஏதாவது ஒரு மையவாடிக்கோ அழைத்து சென்று பிரார்த்தனை செய், உனக்கு மன அமைதி கிடைக்கும் என்பார். அல்லாஹுவை பற்றி அறிந்திருந்த ஒரு மனிதனிடத்தில் அந்த மனிதன் வந்திருந்தால் அல்லாஹ்வுடைய ஆலயமாக இறை இல்லத்திற்கு அழைத்து வந்து அல்லாஹுவை பற்றி அந்த மனிதனுக்கு போதித்து அவனுக்கு மன அமைதிக்குரிய வழியை காண்பிப்பார். இதுதான் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு யதார்த்தம். அப்படியானால் உண்மையில் மனிதன் வணக்கம் செலுத்துவதற்கு தகுதி படைத்த அந்த கடவுள் யார்? மனிதன் யாரை வணங்க வேண்டும்? அல்லாஹ் என்பவன் எப்படிப்பட்டவன்? அவன் எங்கே இருக்கிறான்? அவன் யார் என்பதையெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்வில் நம்முடைய மக்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்று பிள்ளைகளை பற்றி அறிந்திருக்கிறோம். மனைவியோடு வாழ்க்கை நடத்திய காரணத்தினால் மனைவியினுடைய பழக்க வழக்கம் என்ன, சுபாவம் என்ன என்பதை புரிந்து வைத்திருக்கிறோம்.
சமூகத்தில் நண்பர்களோடு பழகும் பொழுது நண்பர்கள் எப்படிப்பட்ட பழக்க வழக்கம் உடையவர்கள் என கூர்ந்து கவனித்து அதற்கேற்றவாறு நம்முடைய வாழ்வை அமைக்கிறோம். வியாபாரியாக இருந்தால் எத்தனையோ வாடிக்கையாளர்களை புரிந்து வைக்கிறோம், விளையாட்டு வீரர்களை தெரிந்து வைக்கிறோம், சினிமா அன்பர்களை கூட நாம் புரிந்து வைக்கிறோம். ஆனால் என்ன ஒரு கொடுமை தெரியுமா சகோதரர்களே? இந்த உலகத்தை எல்லாம் படைத்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்துகின்ற அந்த அல்லாஹுவை இந்த மனித சமூகத்தில் எத்தனை பேர்கள் புரிந்திருக்கிறார்கள் சகோதரர்களே? இஸ்லாம் தான் எங்களுக்கு நேரான மார்க்கம், திருக்குர்ஆன் தான் எங்களுக்கு அடிப்படையான வேதநூல். எங்களுடைய ஆசிரியர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரைத்தான் நாங்கள் எங்களுடைய அனைத்து துறையிலும் பின்பற்றுவோம் என்று சொல்லி இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற இஸ்லாமியர்கள் கூட அந்த அல்லாஹுவை புரிந்து வைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. அப்படியானால் ஏன் இப்படி ஒரு தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே? சமூகத்திலே வேறு வேறு பிரச்சனைகள் இல்லையா? உலகத்தில் எத்தனையோ அநியாயங்கள் இருக்கிறதே, அந்த அநியாயத்திற்கு எதிராக மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஏன் உரையாற்றக்கூடாதா? இந்த சமூகத்தில் எத்தனையோ கொடுமைகள் இருக்கிறதே, பெரும்பாவங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பட்டியல் போட்ட பெரும் பாவங்கள், அவைகளை குறித்து இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் ஏன் ஒரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு மக்கள் மத்தியிலே உரையாற்றி இருக்கக்கூடாதா? புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் மக்கள் இபாதத்தின் பக்கம் ஆர்வம் தூண்டும் முகமாக ஏன் இபாதத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களை கையிலே எடுத்து மக்களுக்கு ஏன் விளக்கக்கூடாதா என்றால், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, உலகத்தில் படைக்கப்பட்ட நாம் முதலில் என்னை படைத்த இறைவன் யார் என்பதை அறிந்து கொண்ட பிறகுதான் நம்முடைய அனைத்து நடவடிக்கைகளும் பரலோக ராஜ்யத்தில் பூர்ண ஜென்ம பூமியில் அந்த மறுமையுடைய வாழ்வில் நமக்கு வெற்றி கிடைக்கும். சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் நிறைய இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் இப்பொழுது கூறப்போகிற ஆயத்துகளை நீங்கள் பார்க்கக்கூடும். ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பினான். அவர்கள் பேசுகிற மொழியில் வஇம்மின் உம்மத்தின் இல்லா ஹலா ஃபீஹா நதீர், ஒவ்வொரு சமூகத்திற்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டதுண்டு. இந்த அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் ஒன்றை அழுத்தம் திருத்தமாக இந்த மனித சமூகத்திலே போதித்திருக்கிறார்கள். அது என்ன சகோதர சகோதரிகளே? தொழுகையை பற்றியோ, நோன்பை பற்றியோ, ஹஜ்ஜை பற்றியோ, இன்ன பிற வணக்க வழிபாடுகளை பற்றியோ ஒருமித்த நபிமார்கள் எல்லாரும் கூறியதை நீங்கள் பார்க்கவே முடியாது. உதாரணத்திற்கு ஹஜ்ஜை பொறுத்தவரையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திற்கு பிறகுதான் ஹஜ்ஜே நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. தொழுகை முன்னர் கடமையாக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நாம் செய்கிற இந்த வணக்க வழிபாடு போல அல்ல, இதற்கு முன்னால் கடமையாக்கப்பட்ட இபாதத். நோன்பு, இப்படி எத்தனையோ இபாதத்துகளை நீங்கள் பார்க்கலாம். இபாதத்துகளை போதிக்க நபிமார்கள் வந்தார்களா என்றால் இல்லை. நபிமார்கள் எதற்காக வேண்டி வந்தார்கள் அன்பார்ந்த சோர்களே? அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 4வது அத்தியாயத்தின் 36வது வசனம், நபிமார்கள் வந்ததனுடைய நோக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். வஅபுதுல்லாஹ வலா துஸ்ரிக் பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணையாக்காதீர்கள். நபிமார்கள் வருகை தந்தனுடைய அடிப்படையான நோக்கம். நபிமார்கள் இதற்காக வேண்டிதான் இந்த உலகத்திற்கே அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஅபுதுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். யார் அந்த அல்லாஹ்? அவனை ஏன் நாம் நம்ப வேண்டும்? ஏன் அவனை தவிர வேறு வேறு கடவுள்களை நாம் வணங்கக்கூடாதா? வணங்குவதற்கு அவைகளுக்கு என்ன தகுதி உண்டுமா இல்லையா? நான் தான் என்னுடைய ரப்பை, என்னுடைய கடவுளை நான் கண்கொண்டு பார்க்கவில்லையா, எப்படி நான் அவனை வணங்க முடியும்? இதெல்லாம் சாதாரணமாக மனித உள்ளங்களிலே எழுகின்ற, அடிப்படை உள்ளத்திலே எழுகின்ற சாதாரணமான ஒரு வினாக்கள், கேள்விகள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் 16வது அத்தியாயத்தின் 36வது வசனம், வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாஊத்.
எல்லா ரசூல்மார்களையும் எல்லா நபிமார்களையும் நான் சமூகத்திற்கு எதற்காக வேண்டி அனுப்பினேன்? அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், சைத்தானை நீங்கள் வணங்கி வழிபடாதீர்கள், அவனுக்கு நீங்கள் இணை துணைகளை ஏற்படுத்தாதீர்கள் என்று போதிக்கத்தான் எல்லா இறை தூதர்களும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன் அந்த அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும்? அந்த அல்லாஹ்வுக்கு மட்டுமே வணக்க வழிபாடு செலுத்துவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன சகோதர சகோதரிகளே? இனி அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வணக்க வழிபாட்டை செலுத்தினால் நமக்கு நேரப்போகிற கொடுமைகளும் தீமைகளும் என்ன சகோதர சகோதரிகளே? ஏற்படக்கூடிய இழப்பு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு அதிபராக நியமித்து வழி அனுப்புகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், முஆத் அவர்களே, வேதம் வழங்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு உன்னை நான் பிரதிநிதியாக நியமிக்கிறேன். நீர் அங்கே சென்றவுடன் அந்த மக்களை எதன் பக்கம் அழைக்க வேண்டும் தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதின் பக்கம் அந்த மக்களை அழையுங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழையுங்கள் என்கிற அடிப்படை தத்துவார்த்த உண்மையை முதலினுடைய தாவா பணியாக, அழைப்பு பணியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் போதிக்க சொல்கிறார்கள் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே? நாமெல்லாம் முஸ்லிம்கள் தானே. அல்லாஹ் திருக்குர்ஆனில் தொழுகையை குறித்து, நோன்பை குறித்து, ஜகாத்தை குறித்து, ஹஜ்ஜை குறித்து ஆயிரம் சட்டதிட்டங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தந்து அவைகளை எல்லாம் படியுங்கள், புரியுங்கள், உணர்ந்து நடங்கள், செயல்படுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறானே. ஒரு இடத்திலே பாருங்கள், 47வது அத்தியாயத்தின் 19வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பேருண்மையை சொல்கிறான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் படியுங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எதை குறித்து? ஃபஅலம், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எதை குறித்து? அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்கிற அந்த ரஹ்மானை, அந்த ரப்பை குறித்து நீங்கள் படியுங்கள். நாம் படித்திருக்கிறோமா சகோதரர்களே? நமக்கு என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியாதா? பிறந்ததிலிருந்து ஜனாசாவிலே கொண்டு போய் எடுத்து அடக்குகிற வரை நாம் சாதாரணமாக நம்முடைய காதுகளிலே கேட்கிற வார்த்தை தானே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தை. இதை அல்லாஹ் சுட்டி காண்பித்து ஃபஅலம், நீங்கள் படியுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அன்பார்ந்த சகோதரர்களே? அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்கிறான், 14வது அத்தியாயத்தின் 24வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகிறான் என்றால், அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஸஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. அல்லாஹ் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமத்து தய்யிபாவை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, இது எப்படிப்பட்ட ஒரு அழகான வார்த்தை தெரியுமா? உங்களுக்கு கனிவர்க்கங்களை தருகின்ற ஒரு நல்ல ஒரு மரத்திற்கு ஒப்பானது. அந்த மரத்தினுடைய வேர் பூமியில் ஆழ பதிந்திருக்கிறது. இது அப்படிப்பட்ட அழகான வார்த்தை. 14வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தில் அல்லாஹ் கூறும் பொழுது, யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித்தி ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. உறுதியான ஒரு சொல்லை கொண்டுதான் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உங்களை எழுப்புவான் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். என்ன அந்த சொல்? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதுதான் அந்த சொல். அந்த சொல்லை நாம் ஏற்றுக்கொண்டால், அதன்படி நாம் நடந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன சகோதரர்களே? என்ன நன்மை? இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னவென்றால், நான் இந்த தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக இருக்க வேண்டும். இது நமக்கு முதல் நமக்கு தேவையான ஒன்று. மரணிக்கின்ற வரை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பின்பற்றி இஸ்லாத்தில் உறுதி உள்ளவனாக நான் இருக்க வேண்டும். இரண்டாவது, நான் இந்த பூமியில் வாழும் பொழுது எனக்கு எந்த ஒரு அச்சமும் எனக்கு இருத்தல் கூடாது. மூன்றாவது, எனக்கு இந்த பூமியில் ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தும் எனக்கு வேண்டும். இது போதுமல்லவா ஒரு அடியார்களுக்கு? போதுமா வேண்டாமா? போதும். முஸ்லீமாக வாழ வேண்டும், அச்சமில்லாமல் வாழ வேண்டும், அந்தஸ்தோடு வாழ வேண்டும். இன்னும் ஒன்றை நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம்,
பாதுகாப்போடு வாழலாம். அதற்குரிய வழிமுறை என்ன சகோதரர்களே? எதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் இப்படிப்பட்ட அம்சங்களோடு இந்த உலகத்தில் உங்களை வாழ வைப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, எதை? 24வது அத்தியாயத்தின் 55வது வசனம், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிகான அமல்களை நீங்கள் செய்தால், லா யஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்லி கமஸ்தக்லிஃபல் லதீன மின் கப்லிஹிம் வலயுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதீ இர்தலா லஹும் வலா யுபத்திலன்னஹும் மின் பஅதி கௌஃபிஹிம் அம்னா. நீங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் இணை வைக்காமல் இருந்தால், ஏகத்துவத்தை ஏற்றிருந்தால், ஈமான் கொண்டு சாலிகான இபாதத்துகளை செய்தால், அல்லாஹ் உங்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பூரணமாக தருவான். அச்சமில்லாமல் இந்த உலகத்தில் உங்களை வாழ வைப்பான். அரசாட்சியை அல்லாஹ் உங்களுடைய கையில் தருவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல் லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அந்த அல்லாஹ்வை நம்புகிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால், உங்களை இம்மையிலும் மறுமையிலும் காப்பாற்றுவது அல்லாஹ்வுடைய கடமையாம். அல்லாஹ் வானத்திலிருந்து விசேஷமான மலக்குமார்களை உங்களுக்காக வேண்டி அனுப்புகிறார். வருகிற அந்த மலக்கு என்ன சொல்கிறாராம் நம்மிடத்தில், அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வஅபிஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதுன். நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள், துணிச்சலாக இந்த உலகத்தில் வாழுங்கள். உங்களை இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் சொர்க்கம் செல்லுகிற வரை உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு என்று வானவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்படிப்பட்ட மிகச்சிறப்பு ஒரு இந்த உலகத்தில் ஒரு அடியானுக்கு கிடைக்கின்றது. அவன் அல்லாஹுவை புரிந்து அவனுக்கு இணைகளை ஏற்படுத்தாமல் இந்த உலகத்தில் வாழும் பொழுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு நபித்தோழரோடு போய் கொண்டிருந்தாராம். அந்த நபித்தோழரை ஒரு இடத்திலே நிறுத்தி வைத்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாராம், நான் வரும் வரை நீங்கள் இங்கே தான் இருக்க வேண்டும். போன இடத்தில் மிகப்பெரிய ஒரு சப்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று மறைந்து போனார். சிறிது நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சப்தம். நபித்தோழருக்கு சென்று பார்க்கும் வேண்டும் என்று போல அவருக்கு தோன்றியது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே தானே நிற்க சொன்னார், ஆகவே நிற்போம் என நினைத்து சிறிது நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார். ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டே வருகிறார். என்ன சொல்கிறார்? விபச்சாரம் புரிந்தவனுக்கும் நன்மை, பாவ மன்னிப்பு, கொலை செய்தவனுக்கும் பாவ மன்னிப்பு, திருடியவனுக்கும் பாவ மன்னிப்பு. இதை திருப்பி திருப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டே வருகிறார். அருகிலே வந்தவுடனே நபித்தோழர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் புரிந்தவனுக்கு பாவ மன்னிப்பா, திருடியவனுக்கு பாவ மன்னிப்பா, கொலை குற்றத்தில் ஈடுபட்டவனுக்கு பாவ மன்னிப்பா? ஆமாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்பொழுதுதான் என்னிடத்திலே வந்து சொன்னார், அவர் இணை வைக்காவிட்டால், அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காவிட்டால் அவருடைய பாவங்களை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம், எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பும் பார்த்தீர்களா சகோதரர்களே? 99 கொலைகளை செய்த ஒரு மனிதனை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நீங்கள் எல்லாம் பயான்களிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள். 99 கொலைகளை ஒரு மனிதன் செய்கிறான். செய்த அந்த அடியான் ஒவ்வொரு மனிதனை சந்தித்து தனக்கு பிராயச்சித்தம் உண்டா என்று கேட்கிறான். அவன் கேட்கிற மனிதரில் ஒரு ஃபாதிரியார் இருக்கிறார். அவரை சந்தித்து, நான் 99 கொலைகளை செய்திருக்கிறேன், எனக்கு பரலோக ராஜ்யத்தில் வெற்றி கிடைக்குமா, விமோச்சனம் உண்டா, திருந்தி வாழ வழியுண்டா என்கிறார். பாதிரியார் சொல்கிறார், 99 கொலைகளை செய்த உன்னை எப்படி இறைவன் மன்னிப்பான்? கோபத்தை ஊட்டுகிறார். அந்த மனிதன் அவரையும் கொலை செய்து 100ஆக பூர்த்தி செய்து ஒரு நல்லடியாரை சந்தித்து கேட்கிறாராம், எனக்கு ஏதாவது விமோச்சனம் உண்டா இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ, பரலோக ராஜ்யத்தில் பூரண ஜென்ம பூமியில் எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று கேட்கிறார். அந்த நல்லவர் சொல்கிறார், ஏன் கிடைக்காமல், இறைவன் கருணையாளன், நீ இவர்களோடு சேர்ந்து வாழாதே, நீ வேறொரு ஊருக்கு குடிபெயர்ந்து சென்று அங்கே ஒரு சில நல்லவர்கள் இருக்கிறார்கள், அங்கே போய் வாழ் என்று சொல்கிறார். அந்த மனிதர் திரிந்து சென்றார். போகிற வழியிலேயே இறந்து போய் விடுகிறார். 2 மலக்குமார்கள் அங்கே வருகிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஒரே சர்ச்சை, இவர் நரகவாசியா அல்லது இவர் சொர்க்கவாசியா? தீர்ப்பு சொல்வதற்கு அல்லாஹ் மனித உருவில் ஒரு மலக்குமார்களை அனுப்பினானாம். அவர் வந்து சொன்னாராம்,
இவர் திருந்தி வந்த அந்த இடத்தையும் நல்ல நல்ல இடத்தில் போய் வாழ வேண்டும் என்று தௌபா செய்து மீண்டாரே, பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டாரே, அந்த இடத்தையும் அளந்து பாருங்கள் என்று சொன்னாராம். அளந்து பார்க்கும் பொழுது அவர் திருந்தி சென்ற தூரம் மிக தூரமாக சென்று விட்டது. தீமையை விட்டு மிக தூரமாக அவர் சென்று விட்டார். நன்மையை நாடி மிக மிக குறைவாக தூரத்தம் இருக்கிறது. ஆகவே அவர் சொர்க்கவாசி. அவர் தௌபா செய்து இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழ நிறைய முயற்சி எடுத்து பயணம் செய்து விட்டார். 99 கொலையை செய்த ஒரு மனிதன் சொர்க்கவாசி. காரணம், அவன் அல்லாஹுவை புரிந்திருந்தான், அல்லாஹ்வுக்கு அவன் இணை வைக்கவில்லை. அதே நேரத்தில் ஒரு 2 மனிதர்கள் ஒரு கிராமத்திற்கு பயணம் செய்கிறார்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அந்த கிராமத்து ஊர் மக்களுடைய பழக்கம் ஒரு உருவச்சிலையை ஏற்படுத்தி அந்த உருவச்சிலைக்கு ஏதாவது ஒரு பழி கொடுத்த பிறகுதான் அந்த ஊருக்குள்ளேயே நுழைய முடியுமா. அப்படிப்பட்ட ஒரு சட்டம் அந்த ஊரினுடைய சட்டம். அப்ப அந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்கிறார்கள், ஊருக்குள் நீங்கள் புதிதாக வந்திருக்கிறீர்கள், ஏதாவது ஒரு நரபலி கொடுக்காமல் எங்கள் ஊருக்குள் நீங்கள் செல்லக்கூடாது என்று சொல்கிறார். ஒரு மனிதன் சொல்கிறான், நரபலி என்பது உயிர் பலி என்பது இறைவனுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம், நாங்கள் இந்த கற்சிலைக்கு கொடுக்க மாட்டோம் என்று மறுத்து பேசுகிறார். அவரை அந்த மக்கள் கொலை செய்து விடுகிறார். அவர் சொர்க்கவாசியாக மாறிவிடுகிறார். இன்னொரு மனிதர், என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே நரபலி கொடுக்க என்கிறார். ஊர் மக்கள் சொல்கிறார்கள், ஒரு ஈயை பிடித்தாவது நீங்கள் நரபலி கொடுங்களேன் என்கிறார். ஓ, ஈ தானே, அற்பமான படைப்பு தானே என்று பிடித்து நரபலி கொடுத்தார். அவர் நரகவாசி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அற்பமான ஒரு பொருளை அல்லாஹ் அல்லாதவருக்கு அவர் நரபலி கொடுத்திருக்கிறார், அவர் நரகவாசி. விலை மதிக்க முடியாத 99 100 உயிர்களை கொண்டிருக்கிறார், அவர் சொர்க்கவாசி. என்ன வித்தியாசம் சகோதரர்களே, என்ன வித்தியாசம்? அல்லாஹுவை புரிந்து அவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தாமல் ஒரு அடியான் வாழ்ந்திருக்கிறான், அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு இணைகளை ஏற்படுத்தி இருக்கிறான், அற்பத்திலும் அற்பமான ஒரு ஈயை பிடித்து நரபலி கொடுத்திருக்கிறான், அவன் நரகவாசி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, ஏன் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாமல் எத்தனையோ நல்லவர்கள் இந்த சமூகத்தில் இல்லையா? அன்னை தெரசா அனாதை மக்களை பராமரித்திருக்கிறார், 1000 நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் இறந்த பிறகு அவருக்காக வேண்டி நினைவு கூறுகிற சமூகமே இந்த உலகத்தில் ஏராளம். அவருக்காக வேண்டி உருவச்சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல், அல்லாஹுவை புரியாமல், படைத்த ரஹ்மானை புரியாமல் 1000 நன்மையான காரியங்களை இந்த உலகத்தில் செய்கிறார்களே, அவர்களுடைய நிலை என்ன சோர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹுவை புரியாத மக்கள் இந்த உலகத்தில் என்னென்ன நன்மைகளை செய்தாலும் அதன் கூலியை அல்லாஹ் இந்த உலகத்திலேயே கொடுத்து விடுவான். செல்வ செழிப்போடு வாழ வைக்கவோ, பேரும் புகழோடு வாழ வைக்கவோ, அந்தஸ்தோடு வாழ வைக்கவோ, இப்படியே உலகத்தில் அவர்களை வாழ வைத்து விடுவான். அவர்களுக்கு மறுமையில் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிடுவான். முஸ்லிம்களுக்கோ, அல்லாஹுவை நம்பிய மக்களுக்கோ, அந்த ரஹ்மானை ரப்பை புரிந்த மக்களுக்கோ நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது இம்மையிலும் கூலி, இறந்த பிறகும் அவர்களுக்கு கூலி. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாம் கூறுகிற அந்த கடவுள் கொள்கையை ஒப்புக்கொள்கிற காரணத்தினால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சொல்லுகிற வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்றால் என்ன பொருள்? சகோதர சகோதரிகளை, என்ன பொருள்? நீதிமன்றம் இருக்கிறது, சாட்சி சொல்வதற்கு உங்களை அழைக்கிறார்கள் ஒரு குற்றத்திற்காக வேண்டி. நான் சாட்சி சொல்ல தயார் என்றால் அந்த காரியத்தை கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன், அந்த காரியத்தை குறித்து எனக்கு ஞானம் இருக்கிறது, ஆகவே நான் சாட்சி சொல்கிறேன் என்ற அல்லவா பொருள். லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர. ஒரு முஸ்லிம் சொல்கிறான், ஆனால் அந்த அல்லாஹ்வை தெரியுமா என்றால் தெரியாது. என்ன சாட்சி இது? என்ன சாட்சி இது? சாட்சி என்றால் என்ன பொருள்? என்னுடைய வாழ்வு சாட்சி. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை என்பதை என்னுடைய நடவடிக்கையை சாட்சியாக நான் மாற்றுகிறேன். இதுவல்லவா சாட்சி. அல்லாஹுவை பற்றியும் தெரியாது, இலாஹுவை பற்றியும் தெரியாது, அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றியும் தெரியாது, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை பற்றியும் தெரியாது.
ஆனால் அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் என்றால் வேடிக்கை அல்லவா? நீதிமன்றத்தில் போய் நின்று கொண்டு எந்த ஒரு காரணத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் கண்கூடாக பார்க்காமல் நான் சாட்சி சொல்ல தயார் என்றால் நீதிபதி நம்மை புறக்கணிப்பாரா இல்லையா? அது ஒரு வேடிக்கையான சம்பவமா இல்லையா? அதே போல்தான் அல்லாஹுவை பற்றி தெரியாமலேயே பெரும்பான்மையான மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் யூனுஸிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹுவை நம்பி இருக்கிறார்கள், ஆனால் இணை வைத்தலும் அவருடைய வாழ்விலே கலந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹுவை நம்பி இருக்கிறார்களாம், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் வழிபாடு செய்கிறார்களாம். இப்படி அல்லாஹுவை புரிந்து இருக்கிற மக்கள் வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், அதிகமான மக்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஏன் அல்லாஹ் இப்படி குற்றம் சுமத்துகிறான்? வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹுவை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எந்த மக்களுக்கும் தெரியாது. அல்லாஹுவை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் அவர்கள் அல்லாஹுவை கண்ணியப்படுத்தவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படியானால் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை என்பதை நீங்கள் படியுங்கள், புரியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதுதான் நம்முடைய தொடர் வகுப்பு. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இந்த வகுப்பினூடாக நீங்கள் சொல்லப்படுகிற ஆயத்துகளையும் வசன எண்களையும் நீங்கள் குறித்துக் கொண்டால் நிச்சயமாக எனது உரையினுடைய இறுதியில் படைத்த ரஹ்மானை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏன் புரிய வேண்டும்? அப்பொழுதுதான் அல்லாஹுவை பற்றியுள்ள ஒரு அச்சம் நம்முடைய வாழ்வில் ஏற்படும். தீமையான காரியத்திலிருந்து விலகி வாழ அல்லாஹுவை பற்றியுள்ள ஒரு அச்சம், அவனை பற்றி நாம் புரிந்து கொண்டால் தான் உயிரோட்டமாக நாம் இபாதத்துகளை செய்வோம். ஏனோ தானோ என்று அல்ல. இது அல்லாஹ்வுடைய வீடு. யாருடைய வீடு இது? உங்களுடைய வீடோ என்னுடைய வீடோ அல்ல. இது அல்லாஹ்வுடைய வீடு. இந்த வீட்டுக்குள் நுழையும் பொழுதே நம்மையும் அறியாமல் ஒரு அச்சம் நம்முடைய வாழ்வில் ஏற்பட வேண்டுமானால் அல்லாஹ்வை பற்றி நாம் தெரியாமல் எப்படி அந்த அச்சம் ஏற்படும்? கலவர நேரங்களிலோ அசாதாரணமான சூழ்நிலையிலோ காவல்துறை ஆணையாளர் கமிஷனர் ஆபீஸில் ஒரு பீஸ் மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அந்த ஆபீஸுக்குள் நுழையும் பொழுது உண்மையை சொல்லுங்கள், நம்மையும் அறியாமல் ஒரு அச்சம் ஏற்படுகிறதா இல்லையா? அங்கே ஏனோ தானவென்று உள்ளே நுழைய முடியுமா? சாதாரண மனிதன் அதிகாரம் கையிலே இருக்கிறது என்பதற்காக வேண்டி அவனுடைய தன்மையை புரிந்து நாம் பயப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய வீடு இந்த வீடு. இந்த வீட்டுக்குள் நுழையும் பொழுது அவனை குறித்துள்ள ஒரு அச்சம் நமக்கு இருந்தால் அல்லவா அவனுக்கு செய்கிற இபாதத்தோடு நமக்கு ஒரு ஈர்ப்பு தன்மை ஏற்படும். அவனை பற்றியே தெரியாதே. ரமதானுடைய மாதத்தில் எல்லோரும் பட்டினி கிடக்கிறார்கள், நாமும் பட்டினி கிடக்கிறோம். சஹருடைய நேரத்தில் எல்லோரும் உணவு உண்கிறார்கள், நாமும் உணவு உண்கிறோம். எல்லோரும் நோன்பு திறக்க பள்ளிக்கு வருகிறார்கள், நாமும் பள்ளிக்கு வருகிறோம். இன்னும் சஹருடைய நேரத்தில் உணவு உண்டு தூங்க ஆரம்பித்தால் மகரிபிலே தான் நண்பு சகோதரர்கள் எந்திரிக்கிறார்கள். பகல் முழுக்க தூக்கம், அது ஒரு வகையான நோன்பு. இனி இரவு தொழுகை முடிந்தாலோ ஃபஜ்ர் வரை ஒவ்வொரு இடங்களிலும் இருந்து இரவை வீணடிக்கும் முகமாக வீணான பேச்சு. என்ன காரணம்? இபாதத்து குறித்துள்ள ஒரு தாக்கம், இபாதத்தோடு உள்ள ஒரு ஈர்ப்பு தன்மை, இது அல்லாஹ்வுக்கு செய்கிற ஒரு கடமை, அவன் எனக்கு மறுமை நாளில் கூலி தருவான் என்கிற ஒரு எண்ணம். ஏன் இல்லை? அல்லாஹ்வை பற்றி தெரியாது. முதலில் அல்லாஹ்வை பற்றி தெரியாது. நண்பர்களோடு வீதியிலே செல்லும் பொழுது வகை வகையான சினிமா போஸ்டர்கள், பார்த்து விட்டீர்களான்னு போஸ்ட் அடிக்கிறான். சினிமா போஸ்டர்கள் பாக்கலையா? பார்த்த உடனே சொர்க்கம் கிடைக்கிற மாதிரி பார்த்து விட்டீர்களா சினிமா போஸ்ட் பார்க்கணும்னு ஒரு ஆசை. நண்பர்கள்ட்ட கேட்கும்போது நண்பர் என்ன சொல்லுவாங்க, தினம் திருப்பி என்ன சொல்லுவாரு, என்னதான் இருந்தாலும் நீங்க பயான் பண்றீங்க பாய், பயான் பண்ணிட்டு நீங்க பார்க்கலாமா பாய், பயான் பண்ணாட்டி பார்க்கலாம்ங்கிற மாதிரி பயான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க பார்க்கலாமா பாய் சினிமா? அப்படியா? பள்ளிவாசல்ல பொறுப்பில் இருக்கிறீங்க, நீங்க போய் நினைந்து எல்லாம் பார்க்கலாமா பாய்? இப்படித்தான் பேசி பழகி கொண்டிருக்கிறோமே தவிர அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். யாரும் பார்க்காவிட்டாலும் வெளியூருக்கு சென்று பார்த்தாலும் தனிமையிலே அமர்ந்து கேசட்டை எடுத்துக்கொண்டு போய் பார்த்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு உணர்வு எனக்கு ஏன் வரவில்லை? அல்லாஹ்வை பற்றி எனக்கு தெரியாது, ஆகவே வரவில்லை. அப்படியானால் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ் என்பவன் யார்? யார் அந்த அல்லாஹ் என்பவன்? இந்த உலகத்தில் பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்படுகிற கடவுள் கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ். ரெண்டே வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ். இலாஹ் என்கிற ஒரு வார்த்தை, அல்லாஹ் என்கிற ஒரு வார்த்தை. இலாஹை பற்றியும் தெரிய வேண்டும், அல்லாஹை பற்றியும் நாம் தெரிய வேண்டும். லா இல்லை, இலாஹ் கடவுள்கள் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர. அப்ப இந்த அல்லாஹ் என்பவன் யார்? முதல் கேள்வி.
அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பொதுவாகவே இந்த உலகத்தில் ஒரு பொருள் படைக்கப்பட வேண்டுமானால், எந்த பொருளாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, திடவ பொருள், நீர், காற்று, நீர், காற்று, திடவ பொருள், இந்த மூன்று பொருள்களை கொண்டுதான் ஒரு பொருள் ஒரு மனிதனால் படைக்கவே முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நமக்கு தேவையான ஒரு மூலப்பொருளை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் எந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு காற்று, நீர் அல்லது ஒரு திடவமான ஏதாவது ஒரு பொருள், மூன்றும் இல்லாமல் ஒரு பொருள் படைக்கப்பட்டிருக்கவே சாத்தியமே கிடையாது. அல்லாஹ் என்பவன் எந்த பொருளால் படைக்கப்பட்டவன் சகோதரர்களே? அவன் நீரால் படைக்கப்பட்டவனா, அல்லது காற்றால் படைக்கப்பட்டவனா, அல்லது திரவத்தால் படைக்கப்பட்டவனா, அல்லது திட பொருளால் படைக்கப்பட்டவனா? அல்லாஹ் என்பவன் எதன் மூலம் படைக்கப்பட்டவன்? இனி நான் இருக்கிறேன், என்னுள் மூன்று வகையான அம்சங்கள் உண்டு. இரண்டாவது கேள்வி, நான் இருக்கிறேன் என்றால் என்னுள் மூன்று வகையான அம்சம் உண்டு. ஒன்று, நான் எதன் மூலம் உருவானவன்? இரண்டாவது, என்னுடைய பண்புகள் என்ன? மூன்றாவது, என்னுடைய ஆற்றல், என்னுடைய வலிமை என்ன? இதுதானே ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டானது. நான் எதன் மூலம் உண்டானேன்? நான் இந்திரிய துளியின் மூலம் உண்டானேன். என்னுடைய பண்புகள் என்ன? என்னிடத்தில் நிறைய பண்புகள் உண்டு. சிரித்தல். இந்த உலகத்தில் எந்த வகையான சக்தி வாய்ந்த படைப்பினங்களுக்கு கூட கொடுக்காத ஒரு உயர்வான பண்பு சிரிக்கிற ஒரு பண்பு, இல்லையா? யானை சிரிக்குமா? சக்தி வாய்ந்த படைப்பு. சிங்கம் சிரிக்குமா? முடியாது. மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆற்றலை, பண்பை கொடுத்திருக்கிறான். இனி என்னுடைய ஆற்றல், எனக்கு கண்ணுண்டு பார்ப்பதற்கு, காதுண்டு கேட்பதற்கு, பேசுவதற்கு நாவுண்டு, பிடிப்பதற்கு கையுண்டு, நடப்பதற்கு காலுண்டு. இதை கொண்டு நான் என்னுடைய சக்திக்குட்பட்ட ஆற்றல்களை நிகழ்த்துகிறேன். இந்த மூன்று தன்மைகளில் முதல் தன்மை, அல்லாஹ் நான் எப்படி படைக்கப்பட்டேனோ அதே போல அல்லாஹ் எப்படி படைக்கப்பட்டான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எந்த பொருளின் மூலம் படைக்கப்படாதவன். என்ன காரணம்? அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 42வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எந்த பொருளுமே கிடையாது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகராக எந்த பொருளுமே கிடையாது, அவனை போல் எந்த பொருளும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களிடத்திலே சைத்தான் வருவான். நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது சைத்தான் வருவான். வானத்தை பார் என்று சொல்லுவான். நீங்கள் வானத்தை பார்ப்பீர்கள். எவ்வளவு பிரம்மாண்டமான வானம், தூண்களே இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கின்றது. அதை படைத்தவன் யார்? உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வியை கேட்பான் சைத்தான். அல்லாஹ் தான் படைத்தான். இந்த பூமியை பார், எந்த அளவுக்கு பறந்து விரிந்திருக்கிறது. இதன் மேல் மலைகள் இருக்கிறது, மனிதர்கள் வசிக்கிறார்கள், கடல்கள் இருக்கிறது, சூரிய ஒளி படுகிறது. பூமியை படைத்தவன் யார்? அல்லாஹ் என்று உங்களை சொல்ல வைப்பான். நட்சத்திரங்களை, சூரியனை, இன்ன பிற அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்தவன் யார்? அல்லாஹ் என்று உங்களை சொல்ல வைப்பான். மனிதர்களாகிய உங்களை படைத்தது யார்? அல்லாஹ் என்று உங்களை சொல்ல வைப்பான். இறுதியில் அவன் கேட்பான், எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தான் என்றால் அவனை படைத்தது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நிலை வரும் பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் உன்னிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். ஏன்? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அவன் நீரால் படைக்கப்பட்டவனா, திரவத்தால் படைக்கப்பட்டவனா, காற்றால் படைக்கப்பட்டவனா, திடப்பொருளால் படைக்கப்பட்டவனா உங்களுக்கு தெரியாது. அதை குறித்துள்ள ஞானம் உங்களுக்கு இல்லை. உங்களுடைய பகுத்தறிவை கொண்டு அதை ஆய்வு செய்ய முடியாது. உண்மைதானே? யானை என்றால் நீங்கள் கற்பனை செய்வீர்கள், ஒரு தும்பிக்கை இருக்கும், 4 கால் இருக்கும், ஒரு வால் இருக்கும் என்று. சிங்கம் என்றால் அடர்ந்த தாடி இருக்கும், காட்டுக்குள் வாழும், அது இப்படி இப்படி இருக்கும் என்று கற்பனை செய்வீர்கள். பூனையை குறித்தோ குதிரையை குறித்தோ ஏதாவது ஒரு உயிரினங்களை குறித்தோ நான் சொன்னாலோ நீங்கள் என்னிடத்திலே சொன்னாலோ கற்பனை செய்வோம், அது இப்படித்தான் இருக்கும் என்று. வெறுப்பு என்கிற ஒரு வார்த்தை உண்டு தமிழில், அது என்ன மாதிரியான பொருள்? சிரிப்பு என்ற ஒரு வார்த்தை உண்டு, அது என்ன மாதிரியான பொருள்? கோபம் என்கிற ஒரு வார்த்தை உண்டு, அது எந்த மாதிரியான பொருள்?
ஆக்சிஜன் என்ற ஒரு வார்த்தை உண்டு, அதை நாம் நுகர்கிறோம், உண்மைதான், உலகத்திலே உண்டு. அது என்ன மாதிரியான பொருள், என்ன வடிவம்? அதற்கு காலும் 2 கொம்பும் உள்ளதாக கற்பனை செய்ய முடியுமா? முடியாது. கார்பன் டை ஆக்சைடு கேஸ், கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ காரண காரியங்களை மனிதன் இன்றைக்கு உலகத்திலே அனுபவிக்கிறான். அதற்கு வடிவம் உண்டா? அதற்கு வடிவம் இல்லை. வடிவம் இல்லை என்பதற்காக வேண்டி அவை இல்லை என்று மறுக்க முடியுமா? அதை மறுக்கவும் முடியாது. நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், அதுதான் யதார்த்தம். அதை மறுக்கவும் முடியாது, நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். உயிர், நான் என்னுடைய கண் கொண்டு என்னுடைய உயிரை நான் பார்க்கவில்லை. என்னுடைய உடல் முழுக்க நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். எப்படிப்பட்ட பரிசோதனை கூடத்திற்கு வேண்டுமானாலும் என்னை நீங்கள் அழைத்து செல்லலாம். விலை உயர்ந்த எத்தனை வகையான ஸ்கேன்கள் நீங்கள் எடுத்து வேண்டுமானாலும் பார்க்கலாம். என்னுடைய உயிர் எப்படிப்பட்டது தெரியுமா யாருக்காவது? இல்லை. இல்லை என்பதற்காக வேண்டி நீங்களும் நானும் செத்த சவத்திற்கு சமம் என்று சொல்ல முடியுமா? நடக்கிறோம், பேசுகிறோம், எல்லா காரண காரியங்களையும் செய்கிறோம். அப்படியானால் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக வேண்டி இல்லை என்று மறுத்தால் அவனை அறிவீனம் என்று சொல்லுவோம். கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக வேண்டி, உருவமில்லை என்பதற்காக வேண்டி, நான் கற்பனை செய்கிற ஒரு உருவம் இல்லை என்பதற்காக வேண்டி ஒரு காரியத்தையோ ஒரு பொருளையோ மறுத்தால் அவனை அறிவீனம் என்று சொல்லுவோம். அதே போல் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவன். எப்படி காற்றையோ வாயுவையோ சிரிப்பையோ வெறுப்பையோ கோபத்தையோ எப்படி ஒரு உருவத்தோடு கற்பனை செய்து நம்மால் பார்க்க முடியாதோ, அதே போல அல்லாஹ் என்பவனை மனிதன் கற்பனை செய்து பார்க்க முடியாது. யதார்த்தம். சாதாரணமாக மிக சுருக்கமாக நான் பேசியிருக்கிறேன். அல்லாஹுவை பொறுத்தவரையில் மனிதன் கற்பனை செய்ய முடியாது. அல்லாஹ் இருக்கிறானா? அவன் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? இரண்டாவது கேள்வி. அல்லாஹ் என்பவன் எங்கே இருக்கிறான்? அவனுடைய பண்புகள் என்ன? அவனுடைய சிஃபத்துகள் என்ன? அவனுடைய ஆற்றல்கள் என்ன? எக்கு திசையிலும் கடவுள் இருக்கிறான் என்பது இந்து மத சமுதாய மக்களுடைய சித்தாந்தம், அத்வைத சித்தாந்தம். கடவுள் என்பவர் இயேசு பெருமான் தான். அவர்தான் அல்லேலூயா, அவர்தான் உங்களுக்கு ஆசி வழங்கக்கூடியவர். அன்னை மேரி கடவுளை பெற்ற ஒரு தாய் என்று சொல்லாமல் சொல்லுகிறார்கள். அத்வைத சித்தாந்தம், நீங்கள் எக்கு திசை திரும்பினாலும் கடவுள் இருப்பார். எப்பொருள் நீங்கள் பார்த்தாலும் அது கடவுளுக்குரிய பொருள். எல்லா திசைகளிலும் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்கிற அத்வைத்த சித்தாந்தம் பல சமூக மக்கள் மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் என்பவன் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன? அவனை மனிதர்களில் யாராவது கண்கொண்டு பார்த்திருக்கிறார்களா என்றால் முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறை தீர்க்கதரிசி. ஓல்டு டெஸ்டிமெண்ட், பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்தால் மோசே என்று அழைக்கப்படுவார். அவருக்கு ஒரு ஆசை, அல்லாஹ் என்பவன் எப்படிப்பட்டவன், என்னுடைய கண் கொண்டு நான் பார்க்க வேண்டும். அவர் அப்படி பிரியப்பட என்ன காரணம் என்றால், அல்லாஹ்வுடைய பேச்சை, சப்தத்தை நேரடியாக கேட்ட பிரசித்தி பெற்ற ஒரு இறை தூதர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், என்னை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் தூர் சீனா மலைக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். அவரை குறிப்பிட்ட இடத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை அழைத்து செல்கிறான். அவரும் செல்லுகிறார். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னை பார்க்க வேண்டுமானால் அதோ தெரிகிறதே மலை, அந்த மலையின் மீது என்னுடைய ஒளியை நான் செலுத்துவேன். அந்த ஒளியை நீங்கள் பாருங்கள். மலை அங்கே இருந்தால் என்னுடைய வடிவத்தை நீங்கள் பார்க்கலாம் என்கிறார். அல்லாஹ் தன்னுடைய பிரகாசத்தை அந்த மலையின் மீது அல்லாஹ் செலுத்துகிறான். மலை தூள் தூளாக போகிறது. மயக்கமுற்று கீழே விழுந்தார். எழுந்து சொன்னார், யா அல்லாஹ், நீ மிக தூய்மையானவன், உன்னை பார்க்கிற ஆசையே இல்லடா அல்லாண்டார். என்ன காரணம்? நம்முடைய இந்த கண் இருக்கிறதே சோர்களே, குறிப்பிட்ட ஒரு எல்லைத்தான் நம்மால் பார்க்க முடியும். இது ஒரு அற்பமான படைப்பு, மனித படைப்பை பொறுத்தவரையில். எரிகிற இந்த குரல் விளக்கு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்தால் தான் என்னால் பார்க்க முடியும். இந்த குரல் விளக்கு என்னுடைய அருகிலே கொண்டு வர நெருக்கம் வர என்னால் அந்த விளக்கையே பார்க்க முடியாது. அப்படியானால் அல்லாஹ்வை எப்படி பார்க்க முடியும்? இனி உலகத்தில் கடவுளை ஒரு மனிதன் பார்த்தான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், என்ன நிலை ஏற்படும் தெரியுமா? அந்த கடவுளுக்கு உருவங்களை சமைத்து, கடவுளுக்கு ஓவியங்களை தீட்டி, கடவுளுக்கு ஒரு உருவங்களை ஏற்படுத்தி அதை மக்கள் வணங்கி வழிபட ஆரம்பித்து விடுவார்கள். கற்கள் எல்லாம் கடவுள்களாக மாறிவிடும். இறைவனால் படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் கடவுள்களாக மாறிவிடும். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் கடவுள்களாக மாறிவிடும். சூரியனை வணங்குகிற மக்கள் உண்டு, நெருப்பை வணங்குகிற மக்கள் உண்டு, சந்திரனை வணங்குகிற மக்கள் உண்டு, கடல்களை வணங்குகிற மக்கள் உண்டு, ஜின்களை வணங்குகிற மக்கள் உண்டு, மலக்குமார்களை வணங்குகிற மக்கள் உண்டு. ஏன், முஸ்லிம்களில் நல்லடியார்களை வணங்குகிற மக்களும் உண்டு. இறை தூதர்களை கூட வணங்குகிற மக்கள் உண்டு. உதாரணத்திற்கு
கிறிஸ்துவ சமுதாயம் ஒரு உதாரணம். உலகத்தில் இருக்கிற எதை பார்த்தாலும் வணங்க வேண்டும், அதுதான் கடவுள் என்று மனிதன் நினைக்கிறான். என்ன காரணம்? எதையாவது ஒன்றை வைத்து அதற்கு முன்னால் நாம் வணக்க வழிபாடு செலுத்தும் பொழுதுதான் நம்முடைய உள்ளம் ஒருமைப்படும் என்று மனிதன் நினைக்கிறான். அதே நேரத்தில் எவ்வளவு பெரிய ஒரு தவறை செய்கிறோம் என்று புரியாமல் மனிதன் அதை செய்கிறான். என்னுடைய தந்தை இருக்கிறார், என்னுடைய தந்தை நீங்கள் எப்படி என்றே பார்க்கவில்லை, ஆனால் இதுதான் உங்களுடைய தந்தை என்று என்னுடைய தந்தையே இல்லாத ஒருவருடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒரு உருவம் வரைந்து இவர்தான் உங்களுடைய தந்தை என்று சொன்னால் எனக்கு கோபம் வருமா வராதா? உங்களுடைய தாய் யார் என்றே எனக்கு தெரியாது, நான் ஒரு உருவம் வரைந்து அழகான ஒரு பெண்மணியுடைய தோற்றத்திலே வரைந்து இவைதான் உன்னை பெற்றெடுத்த தாய் என்று சொன்னால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா? மனிதனாகிய நமக்கே உருவத்தை, நாம் இல்லாத ஒரு உருவத்தை நமக்காக வேண்டி ஏற்பாடு செய்யும் பொழுது நம்மால் ஜீரணிக்க முடியவில்லை என்றால், உலகத்தையே படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற இறைவனுடைய உருவத்தை மனிதன் சமைத்தால் இறைவன் ஒற்றுக்கொள்வானா? இறைவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் சகோதரர்களே. ஆகவேதான் இறைவன் கடுஞ்சொல்லால் பயன்படுத்துகிறான், இன்ன சிர்க லலுல்முன் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எத்தனையோ படித்தவர்கள் உண்டு இந்த சமூகத்தில், மேல் படிப்பு படித்தவர்கள் எல்லாம் உண்டு, பல துறைகளிலும் ஆய்வு செய்தவர்கள் எல்லாம் உண்டு, பல துறைகளிலே பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் கடவுளை ஆய்வு செய்த மக்கள் இந்த மனித சமூகத்தில் எத்தனை பேர்கள் கடவுளை ஆய்வு செய்திருக்கிறார்கள்? இந்து சமுதாய மக்களிடத்தில் போய், யதார்த்த மக்களிடத்தில் போய் இதுதான் கடவுள் என்று உமக்கு சொல்லித் தந்தது யார் என்று ஒரு கேள்வி கேளுங்கள். அதற்கு என்ன சக்தி இருக்கிறது என்று கேளுங்கள். எதை வணங்குகிறீர்களோ, நாம் ஒரு உன்னதமான படைப்பு, வழக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்கள் சிறந்த படைப்பு, மனித சமூகமே சிறந்த படைப்பு. சிறந்த படைப்பாகிய நான் என்னுடைய தலையை ஒரு இறைவன் என்று ஒரு மனிதனை நம்பி, ஒரு பொருளை நம்பி, ஒரு சக்தியை நம்பி என்னுடைய தலையை நான் சாய்க்கிறேன் என்றால் அது என்னை விட சிறந்த ஒன்றாக இருந்தால் அல்லவா சாய்ப்பதிலே நியாயம் இருக்கும்? என்னை விட மிக மிக தாழ்வான அல்லது என்னை போல மனிதர்கள் இன்றைக்கு கடவுளாக இருக்கிறார்களா இல்லையா? உருவங்கள் இன்றைக்கு ஒரு மனிதன் கையினால் செய்கின்ற ஒரு உருவத்தை சமைத்து வைத்துக் கொண்டு அதை கடவுள் என்று நமக்கு போதிக்கிறார். நாம் கடவுள் என்று வணங்குகிறோம். நம்மை விட அற்பத்திலும் அற்பமான மண்ணை கொண்டு மனிதன் படைக்கிறான். ஒரே பதில் இந்து சகோதரர்கள் சொல்லுவார்கள், காலம் காலமாக எங்களுடைய பாட்டி, எங்களுடைய தாய், எங்களுடைய தந்தை, முன்னோர்கள் எங்களுக்கு இதைத்தான் போதித்தார்கள், அவ்வளவுதான். ஏதாவது சக்தி உண்டுமா? இல்லை. சக்தி இல்லை என்பதை இந்து சகோதரர்களே புரிந்து வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? கோயிலை உடைத்து, பூட்டை உடைத்து சாமியே திருடிட்டு போறான், பாக்குறோமா இல்லையா? பல விலை மதிக்க முடியாத கடவுள்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், எல்லாம் உருக்கி எடுத்து வித்து போட்டுறான். மனித கடவுள், எத்தனை கடவுள்கள் ஜெயிலில் இருக்கிறாங்க இன்றைக்கு. என்ன காரணம்? என்னதான் மேல் படிப்பு படித்தாலும், பட்டங்கள் பல பெற்றிருந்தாலும், அந்த அல்லாஹுவை, அந்த ரஹ்மானை, அந்த கடவுளை புரிய வேண்டும் என்கிற ஒரு ஞாபகம், ஒரு தன்மை, ஒரு சிந்திக்கின்ற ஆற்றல் இந்த மக்களுக்கு உண்டுமா என்றால் இல்லை. அது குறித்து ஆய்வு செய்யவே அவர்கள் யோசிக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஊருக்கு ஒரு கடவுள், கோத்திரத்திற்கு ஒரு கடவுள், தெருவுக்கு ஒரு கடவுள், மொழிக்கு ஒரு கடவுள், ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு ஒரு கடவுள் என்று கடவுள்கள் அதிகமான காரணத்தினால் தான் ஒரு சமூக மக்கள் சொன்னார்கள், கடவுளை கற்பிப்பவன் முட்டாள், கடவுள் கிடையாது. நாத்திக சிந்தனை உருவானது. கிறிஸ்தவ சகோதரர்கள், ஈசா தான் கடவுள், மரியம் தான் கடவுள் என்றால் ஈசா பிறப்பதற்கு முன்னால் உலகம் எப்படி இயங்கியது? அந்த கேள்விக்கு அவரிடத்திலே பதில் இல்லை. என்னுடைய கண் கொண்டு, என்னுடைய நாவை கொண்டு, என்னுடைய கையை கொண்டு, என்னுடைய செவியை கொண்டு, ஐம்புலன்களை கொண்டு அந்த அல்லாஹ் என்பவன் யார் என்பதை ஆய்வு செய்வது நம்முடைய கடமையா இல்லையா? ஆய்வு செய்ய வேண்டுமா வேண்டாமா? அவனை குறித்து படிக்க வேண்டுமா படிக்க வேண்டாமா? ஆகவேதான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபலம், நீங்கள் படியுங்கள், கடலை குறித்து ஆய்வு செய்யுங்கள், விண்வெளியை குறித்து ஆய்வு செய்யுங்கள், சந்திர மண்டலத்திற்கு முடிந்தால் சக்தியோடு ஏறி செல்லுங்கள். எத்தனை எத்தனை விவகாரங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த விவகாரங்களோடு சேர்த்து சொல்லுகிறான் அல்லாஹ், என்னை குறித்தும் நீங்கள் படியுங்கள். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், நான் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை படியுங்கள். ஏன் படிப்பதற்கு சிரமமா? அல்லாஹ் என்பவன் என்ன முஸ்லிம்களுக்குரிய கடவுளா? முகமது நபியினுடைய சமூகத்திற்குரிய கடவுளா? அரபு பேசுகிற மக்களுக்குரிய கடவுளா? குறிப்பிட்ட ஒரு சமூகம் இஸ்லாமிய முஸ்லிம்களுக்குரிய கடவுளா? அல்ல. அல்லாஹ் என்பவன் உங்களுடைய ரப்பு. நீங்கள் புரிந்து கொள்ளாமல் அவல நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய ரப் அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் என்கிற அரபு சொல் ஹிப்ரு மொழியில் அலைலேயு என்று சொல்லுவார்கள். கிருஷ்ணன், பகவான், என்ன வாசகம் வேண்டுமானாலும் அந்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அந்த பரம் பொருளுக்கு நீங்கள் பயன்படுத்தினாலும் அது ஒன்றே ஒன்றுதான், அவன்தான் ஏக பரம்பொருளாகிய அல்லாஹ் என்பவன்.
இந்த உலகத்தில் 2 தெய்வங்கள் இருந்தால் என்ன பிரச்சனை? ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இந்த உலகத்தில் இருந்தால் என்ன பிரச்சனை? இயங்காது. ஒரு வாகனத்தை 2 பேர் ஓட்டினால் எப்படி முறைகேடாக அந்த வாகனம் ஓடுமோ, ஒரு நாட்டுக்கு 2 அதிபர்கள் இருந்தால் எப்படி அந்த நாட்டை முறையாக இயக்க முடியாதோ, அதே போல்தானே இந்த உலகம். எப்படி இந்த உலகத்திற்கு பல கடவுள்கள், கடவுள்களிலும் பெண்கள் கடவுள், குழந்தைகள் கடவுள், ஆண்கள் கடவுள், விகாரமான தோற்றத்தோடு கடவுள், இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தீர்க்கதரிசிகள் கடவுள், இறை தீர்க்கதரிசியுடைய குடும்பமே கடவுள். கடவுள்கள் இந்த உலகத்திலே அதிகமாகி கடவுள்களுக்குள்ளே சண்டைகள் ஏற்பட்டிருக்கிறது. கடவுள்களை குறித்து மக்கள் மத்தியில் இப்படியெல்லாம் போதிக்க போய்த்தானே கடவுளே இல்லை, கடவுளை கற்பிப்பேன் முட்டாள் என்ற நாத்திக சிந்தனைக்கு எத்தனை இளைஞர்கள் சென்று விட்டார்கள். என்ன காரணம்? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்கள் கடவுளை குறித்து, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை குறித்து நீங்கள் படியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, அந்த படிப்பை, அந்த அறிவை தெரிந்து கொள்வதற்கு பொருத்தமான மாதம் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம். அன்பார்ந்த சோர்களே, காரணம் மன் சாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் உஃபிர் லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் அல்லாஹ்வை முழுக்க நம்பி உறுதிமிக்க நம்பிக்கையோடு அழகான உறுதியான ஈமானோடு யார் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நல்ல நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். அப்ப அல்லாஹ்வை பற்றி எனக்கு தெரியாமல், அவனுடைய பண்புகளை பற்றி புரியாமல், அவன் எங்கே இருக்கிறான், எப்படிப்பட்டவன், மறுமையிலே உண்மையிலேயே நம்மை எழுப்பி கேள்வி கேட்கிற ஆற்றல் அவனுக்கு உண்டா, அவனை நம்புவதால் நமக்கு இருக்கிற சிறப்புகள் என்ன, அவனை நம்பாவிட்டால் எனக்கு ஏற்பட போகிற இழப்புகள் என்ன, இது குறித்து தெரிய வேண்டாமா சோர்களே? தெரிய வேண்டும். மறுமை நாளில் பாருங்கள், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு மறுமை நாளிலே நரகம் என்று தீர்ப்பு சொல்லி விடுவானாம். அந்த அடியான் அலங்கோலப்பட்டு விடுவானாம் மறுமை நாளில். அல்லாஹ் அந்த அடியானை குறித்து கேட்பானாம், அடியானே, நீ வாழ்ந்தாயே உலகம், அந்த உலகம் முழுக்க உனக்கு நான் தங்கமாக மாற்றி தருகிறேன். நரகம் என்று சொல்லப்பட்ட இந்த தீர்ப்பிலிருந்து நீ உன்னை பாதுகாக்க அதை அபராதமாக தருவாயா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அடியான் சொல்கிறான், யா அல்லாஹ், எரிகின்ற இந்த நரக நெருப்புக்கு பகரமாக ஒரு பூமி நிறைய தங்கம் அல்ல, 2 பூமி நிறைய நீ தங்கம் தந்தாலும் அபராதமாக தந்து இந்த நரக படுகொலிலிருந்து என்னை காப்பாற்ற நான் முயற்சி எடுப்பேன் யா அல்லாஹ். மறுமையில் இறைவனால் படிக்கப்பட்ட ஒரு மனிதன் பேசுவானாம். அல்லாஹ் சொல்லுவானாம், பூமி நிறைய ஒன்றும் தங்கம் வேண்டாம், அதைவிட மிக மிக லேசான ஒன்றைத்தானே உலகத்தில் உம்மிடத்தில் நான் எதிர்பார்த்தேன். என்ன யா அல்லாஹ் நீ எதிர்பார்த்து நான் தரவில்லை? அடியான் கேட்பான், யா அல்லாஹ், லேசான ஒன்றை நீ எதிர்பார்த்தாயா? என்ன நீ எதிர்பார்த்து நான் தரவில்லையா அல்லாஹ்? அல்லாஹ் சொல்லுவான், எனக்கு இணை வைக்க கூடாது என்றுதானே நான் சொன்னேன், எனக்கு இணை வைக்க கூடாது என்றுதானே நான் சொன்னேன். பார்த்தீர்களா சோர்களே, எந்த அளவுக்கு பாரதூரமான குற்றம் பார்த்தீர்களா? என்னுடைய மனைவி நான் இல்லாத நேரத்தில் அண்டை வீட்டுக்கார மனிதனோடு சிரித்து பேசினால் நான் அனுமதிப்பேனா? என்னுடைய மனைவி நான் இல்லாத நேரத்தில் அண்டை வீட்டுக்காரனை என்னுடைய படுக்கை அறையில் அமர்த்தி பேசினால் நான் ஒற்றுக்கொள்வேனா? என்னுடைய மனைவி என்பவள் எனக்குரியவள், என்னிடத்தில் மட்டும்தான் அவள் சிரித்து பேச வேண்டும், என்னை மட்டும்தான் தொட்டு பேச வேண்டும், என்னுடைய படுக்கை அறையில் என்னை மட்டும்தான் என்னுடைய மனைவி அனுமதிக்க வேண்டும், அது என்னுடைய உரிமை. நானே இப்படிப்பட்ட ஒரு ரோசக்காரன் என்றால் என்னை படைத்த அல்லாஹ்வுக்கு ரோசமே இருக்காதா? அந்த அல்லாஹ்வுடைய பண்பை, அவனுடைய ஆற்றலை, அவனை கண்கொண்டு எந்த மனிதனும் பார்க்காமல் இருக்கிற இந்த உலகத்தில் அவனுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி உருவங்களை சமைத்து இவன்தான் ரப்பு என்று சொல்லி மக்கள் வணக்க வழிபாட்டை செலுத்தினால் அல்லாஹ் எப்படி அனுமதிப்பான்? இன்ன சிற்கல் அல்லுல் முன் ஆலீம், இணை வைத்தல் மிகப்பெரிய அநியாயம். கொலையை விட, விபச்சாரத்தை விட, வட்டியை விட, மது சூது போன்ற எத்துணை கொடுமைகள் உலகத்தில் உண்டுமோ எல்லா கொடுமைகளையும் பட்டியல் போடுங்கள். அந்த கொடுமைகளை காட்டில மிகப்பெரிய கொடுமை எனக்கு இணை கற்பிப்பது. ஏன் அல்லாஹ்வுக்கு ஒரு அடியான் இணை கற்பிக்கிறான்? என்ன காரணம்? அவனுக்கு படைத்த ரஹ்மானை குறித்து தெரியாது, ரப்பை குறித்து தெரியாது, அல்லாஹ்வை குறித்து தெரியாது, அவனுடைய சிஃபத்துகள், அவனுடைய பண்புகள் குறித்து தெரியாத காரணத்தினால்தான் இஸ்லாமிய சமூகத்தில் கூட வமா யுமினு அக்தருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஸ்ரிகூன், பெரும்பான்மையான மக்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய உள்ளத்திலே இணை வைத்தல் கலந்திருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதை களைவது நம்முடைய கடமை இல்லையா? அல்லாஹ்வை பற்றி தெரிந்தால் அல்லவா இணை வைத்திலிருந்து நம்மை நாம் காப்பாற்ற முடியும். யா அய்யுஹல் லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. எப்படி பாதுகாப்பது அவனை பற்றி தெரியாமல்? எப்படி நான் இபாதத்து செய்வது உயிரோட்டமாக அவனை பற்றி தெரியாமல்?
பாவமான காரியத்திலிருந்து நான் விலக வேண்டுமானால் அவனை குறித்து ஒரு அச்சம் எனக்கு வர வேண்டாமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. சூரத்து அன்ஃபால் 8வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ்வை குறித்துள்ள பயம் பெயரை கேட்டாலே, அல்லாஹ்வை குறித்துள்ள பெயரை சொல்லப்பட்டாலே உள்ளமெல்லாம் நடுநடுங்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும். அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டாலே மூமின்களுடைய உள்ளமெல்லாம் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சாதாரண போலீஸ்காரனை பார்த்து பயப்படுற அளவுக்கு கூட அல்லாஹ் பார்த்து பயப்படுற சமூகமா இல்ல. நம்ம வண்டியில போயிட்டு இருக்கிறோம், சிக்னல்ல நிக்கிறோம், போலீஸ் இருந்தானா 0 ஆகிற வரை நின்றுட்டே இருப்போம். பார்த்திருக்கிறீங்களா? போலீஸ் இல்லன்னு சொன்னா 0 ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வண்டி கிளப்பிட்டு போறோம். யாரும் இல்ல, யாரும் பார்க்கல, எதுக்கு பயப்படணும்? சாதாரண காவல்துறை அதிகாரிகள், அதிகாரம் கையிலே வைத்திருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு நாம பயப்படுறோம். காவல்துறை அதிகாரிகள் இருந்தா தப்பு பண்றது இல்ல, விபச்சாரம் பண்றது இல்ல, மது குடிக்கிறது இல்ல, திருடுறது இல்ல, அடுத்த பொருள் அபகரிக்கிறது இல்ல. ஆனா எல்லாவற்றையும் படைத்தானே அந்த அல்லாஹ், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறானே அந்த அல்லாஹ், வானவர்களின் மூலம் நம்மை பதிவு செய்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அந்த அல்லாஹ், அவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தத்தானே அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தில் சஹரிலிருந்து மக்ரிப் வரை 13.5 மணி நேரம், 14 மணி நேரம் பகல் முழுக்க ஒரு உணர்வை, ஒரு தியாகத்தை அல்லாஹ் ஏன் உங்களுக்கு ஏற்படுத்தினான்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ள அடியாராக மாறத்தான் நோன்பு என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த தக்குவா நமக்கு எப்படி அன்பார்ந்த சகோதரர்களே வரும்? அல்லாஹுவை புரிந்தால் மட்டும்தான் வரும். அந்த அல்லாஹுவை யாராவது பார்த்திருக்கிறார்களா என்றால் யாரும் பார்க்கவே கிடையாது. அவனை கண் கொண்டு பார்ப்பதற்கு அப்பாற்பட்டவன், அவனை மறுமை நாளில் தான் பார்க்க முடியும். அப்படியானால் அந்த அல்லாஹ் என்பவன் எங்கே இருக்கிறான்? எங்கே இருக்கிறான் அந்த அல்லாஹ்? அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கே இருக்கிறான்? அவனுக்கு உண்மையிலேயே உருவம் உண்டா? அவனை யாராவது பார்க்க முடியுமா பரலோக ராஜ்யத்தில்? இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து தொடர்ந்து இந்த வகுப்புக்கு நீங்கள் வந்தால் எல்லா வகையான அல்லாஹ்வை குறித்துள்ள ஒவ்வொரு சிஃபத்துகள் குறித்தும், அவனுடைய ஆற்றல்கள் குறித்தும், அவனுடைய பண்புகளை குறித்தும், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மைகள் என்ன, அவனை எப்படி புரிந்து இந்த உலகத்தில் நாம் நடக்க வேண்டும் என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஒவ்வொரு வகுப்புகளிலும் நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை புரிந்து நடக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.